வணக்கம். நம்மளோட ஐஃபோன் அல்லது ஐபேடோட PlayStation 5 கண்ட்ரோலரை எப்படி கனெக்ட் பண்ணி கேம் பிளேக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. நீங்கள் PlayStation 5 கன்சோல் வித் கண்ட்ரோலர் வச்சுருந்தாலும் சரி, அல்லது கேம் விளாடணும் அப்படிங்கிறதுக்காக ஐஃபோன் அல்லது ஐபேடோட பேர் பண்ணணுங்கிறதுக்காக செப்பரேட்டாக ஒரு ஆக்சசரி மாதிரி இந்த கண்ட்ரோலரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினாலும் தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு சில யூசர்ஸ் பின்னாடி கண்ட்ரோலருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பட்டனை ஒரு ஷார்ப் பின்னால் ப்ரெஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் ரீசெட் பண்ணுவாங்க. ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொசீஜர் இங்கே தேவை கிடையாதுங்க. நீங்கள் சப்போஸ் PS5 கன்சோலே வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த கன்சோல் ஆஃபில் இருக்கும்போது கண்ட்ரோலரோட அந்த PS பிளாக் கலர் பட்டனையும் மேலே டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற அந்த ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பண்ணினீங்கன்னா நம்ம ஐஃபோன் அல்லது ஐபேடில் ப்ளூடூத் செட்டிங்ஸ் பேஜில் உங்களுக்கு அந்த டியூவல் ஷாக் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது வரும். அதே டைமில் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைட் வந்து அந்த டாப் லெஃப்ட் அண்ட் செக்ஷன் ஏரியாவில் நம்மளுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது பேர் மோடில் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. திருப்பியும் ஃப்யூச்சரில் நீங்கள் உங்கள் PlayStation 5ஓட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா சார்ஜிங்க்கு நம்ம எப்படி USB-C கேபிள் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதோட ஒன்ஸ் கனெக்ட் பண்ணினீங்கனாவே இமீடியட்டாக உங்களோட PlayStation 5ஓட கனெக்ட் ஆகிக்கும். ஸோ கண்ட்ரோலரோட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரீசெட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் இப்போது ஆப் ஸ்டோரில் நம்ம கண்ட்ரோலர் சப்போர்ட் இருக்கிற கேமை வந்து ஃபைன் பண்ணணுங்க. பெரும்பாலான ஆப்பிள் ஆர்கேட் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா கேம் கண்ட்ரோலர் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. PlayStation அல்லது Xbox One கண்ட்ரோலர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இதில் ஒர்க் ஆகும். ஒன்ஸ் பேர் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ப்ளூ கலர் லைட் பிளிங்க் ஆகிட்டு இருந்தது கம்ப்ளீட் ரெட் கலராக அந்த ஜாய்ஸ்டிக்கில் அந்த கண்ட்ரோலரில் வந்து காமிக்கும். ஸோ இப்போ பேரிங் அண்ட் ரெடி டு பிளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆப் ஸ்டோரில் ஆப்பிள் ஆர்கேடில் இருக்கக்கூடிய கம்பேட்டபிளான கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் இப்போ விளையாட ஆரம்பிக்கலாம். எதுவும் அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ் அட்வென்ச்சர் அப்படிங்கிற கேம் வந்து நான் உள்ள ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதில் செப்பரேட் ஸ்டெப்ஸ் எதுவும் பண்ணாமல் கண்ட்ரோலர் அதுவே ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக நம்ம ஜாய்ஸ்டிக் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்த உடனே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் கேம் கண்ட்ரோலரில் ரெட் கலருக்கு பதில் வேறு ஏதாவது லைட் பிளிங்க் ஆச்சு அப்படின்னா உங்கள் கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. நீங்கள் திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்லேருந்து அந்த PS பட்டன் அண்ட் ஷேர் பட்டனை ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணி பேர் பண்ணணும். ப்ளூடூத் செட்டிங்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்டடாக இருக்கா இல்லையாங்கிறத ஒன்ஸ் அகைன் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நீங்கள் சப்போஸ் மேக் கம்ப்யூட்டரில் உங்கள் PS5 கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணி விளாடணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். ஆன் ஸ்க்ரீனில் நம்ம கேம் விளாண்டாலும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஒரு டெஸ்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அதுவும் லார்ஜ் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஐபேட், அது 9th ஜெனரேஷன் 10th ஜெனரேஷன் இந்த மாதிரி எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி, ஈவன் iPad Pro 12.9 inch மாதிரி பெரிய ஸ்க்ரீன் இருக்கக்கூடியதெல்லாம் கம்ஃபர்டபுளாக நம்ம டெஸ்கில் செட்டப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்ட்ரோலரில் விளையாடும் போது ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியன்ட்டான கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குங்க. அது ஒரு முக்கியமான ரீசன். ஒரு சிலர் இந்த மாதிரி அடிஷ்னல் கண்ட்ரோலரை ஒரு ஆக்சசரியாக பை பண்ணி அவங்க கேம் வந்து விளையாடுற அந்த கொஞ்ச நேரம் கம்ஃபர்டபுளாக விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ நீங்கள் இதே சிமிலர் செட்டப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கேம் நீங்கள் ஃபேவரட்டாக விளையாடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் பர்டிகுலர் கேம் ஆல்ரெடி நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கண்ட்ரோலர் சப்போர்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செப்பரேட் ஆக்சசரியாக தேவைன்னா பை பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.